இந்த வருஷம் 3வது மாதத்திலும் இவ்விதமாய் செபிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்துவாராக, உதவி செய்வாராக. இந்த மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று செருபாபேலை பார்த்து சொன்ன தேவன் அவ்விதமாகவே நம்மை சேர்த்து கொண்டு அவருக்கு ஒரு முத்திரை மோதிரமாக, அவருக்காக விசேஷமாய் பயன்படக்கூடியவர்களாக மாற்றுவாராக, வைப்பாராக. உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அமெரிக்க தேசத்திலே நிலவுகிற பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் அதிகமான கிருபைகளை நமக்கு தந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனுக்கு முதன்மை இடத்தை கொடுத்தல் என்கிற விஷயத்துல தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியாரிட்டைசிங் காட் என்பதுல தானியேல் எவ்விதமாக அவர் செயல்பட்டார், அது மாத்திரமல்லாமல் ஒருவேளை அவர் அவ்விதமாக செயல்படாமல் இருந்திருந்தால் என்ன சூழ்நிலைகள் அவருடைய வாழ்விலே எதிர்கொள்ள நேரிட்டிருக்கும் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதற்குரிய கிருபைகளை தருவாராக. இதை நம்முடைய வாழ்விலே நாம் சிந்திக்கும் போது கண்டிப்பாக இதை நாம் சிந்திப்பதோடு அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தும் போது வாழ்விலே பல பகுதிகளில் பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இதை சிந்திக்க இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை முதலாவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் தயவாய் வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலோ என்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் என்று முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார் என்றால் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை சற்று நாம் இந்த வேளையில தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுத்தல் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் இதை சிந்திக்க இருக்கிறோம். தானியேல் இந்த காரியத்தை செய்தது ஒரு அந்நிய தேசத்திலே என்பதை முதலாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த தேசத்தில் அல்ல. நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும். அவர் ஒரு அந்நிய தேசத்திலே இருக்கிறார். இப்போ நாம் ஒரு அந்நிய தேசத்திலே இருக்கும்போது, குறிப்பாக நீங்கள் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறீர்கள், அங்கே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காக சாட்சியாக நாம் வாழுகிறது இந்திய தேசத்திலேயே சில பகுதிகளில் ரொம்ப சவாலா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு அந்நிய தேசத்துல ஆனால் கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லப்பட்டாலும் நிறைய விஷயங்கள பின்தங்கி போயிருக்கிற, ஆவிக்குரிய காரியங்கள பின்தங்கி போயிருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். இன்னொரு பக்கம் நாம் எப்படி ட்ரீட் பண்ணப்படுவோம் என்பதும் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு, நீங்க அறிந்திருக்கிற விஷயம். ஒரு அந்நிய தேசத்துல நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அதாவது அந்த சிட்டிசன்ஸ், அந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவர்களுக்கு ஒரு எப்படியானாலும் ஒரு செகண்டரியா தான் நம்மை அவர்கள் ட்ரீட் பண்ணுவார்கள். அதே போல அந்த சட்டத்திட்டங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை ஏதாகிலும் ஒரு காரியம் மீறப்படும் போது அந்த நாட்டை சேர்ந்தவர்களை பார்க்கலும் இன்னொருவருக்கு அது பெரிய பாதிப்பை
எளிதில் ஏற்படுத்தும். யுஎஸ்ல உள்ள சூழ்நிலை எனக்கு ரொம்ப தெரியவில்லை. இப்ப இந்தியாவில, இங்க தமிழ்நாட்டுல ஒரு வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லும்போது, வட மாநிலத்தவர் இங்கே வந்து இது பண்ணும்போது, அவங்கள வந்து ஒரு செகண்டரியா தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. அப்போ அவர்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு தவறு இருக்குமானால், அவர்களிடத்திலே ஏதாகிலும் ஒரு வித்தியாசமான செயல்பாடு இருக்குமானா, அவங்கள அத பயன்படுத்தி எவ்வளவு தூரம் டார்கெட் பண்ண முடியும், கார்னர் பண்ண முடியும் என்று பார்க்கிறார்கள். ஏனென்றால், அந்த இன்னொரு இடத்திலிருந்து வரும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் தானியேல் ஒரு ஃபாரினரா, ஒரு அந்நிய தேசத்திலிருந்து போய் இன்னொரு நாட்டுல அவருக்கு அதுவும் நாட்டுல முக்கியமான ஒரு பதவியில இருக்கிறார். அவர் வந்து அவர் எடுக்கிற முடிவுகள் அதெல்லாம் ஒட்டுமொத்த தேசமும் பல அந்த அந்த எம்பையருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது, அதை எதையுமே மைண்ட் பண்ணாமல், அதை எதையுமே பொருட்படுத்தாமல், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அதற்குரிய ஒரு முதன்மை இடத்தை கொடுக்கிறார் என்பது நாம் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இத முதலாவது செயல்படுத்தணும்னு சொன்னா, அது அவ்வளோ எளிதாக முடியாது. ஒரு நார்மல் மேன், ஒரு ஆவிக்குரியவங்க அப்படின்னு சொன்னாலும், ஒரு நார்மல் ஸ்டேட்ல அவங்க இருக்கும்போது இதை செய்வது கஷ்டம். வேதம் அதனால தான் நம்ம பார்க்கும்போது, அந்த 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு விசேஷித்த கிரியை, ஆண்டவருடைய ஆளுமை. இன்னும் சொல்லப்போனால், பைபிள்ல இயேசு சொல்லுவார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லுவார். அதேபோல இன்னொரு இடத்துல தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப அந்த ஆண்டவர் இயேசு, அவர் ஒரு இடத்துல வரும்போது வந்து அவர் ஆவியினால பிசாசுகளை துரத்தும்போது, அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம், ஆளுகை வருகிறதாக அவர் சொல்லுகிறார். அப்ப அதுபோல தானியேல் இடத்திலிருந்து ஒரு தேவனுடைய ஆளுகை வெளிப்பட்டது என்று சொல்லலாம். ஒரு ஆளுமை வெளிப்படுறதுனால தான் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அந்த மனுஷனாலே செயல்பட முடிகிறது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட விதத்துல நம்ம பல்வேறு விஷயங்களை யோசிப்போம். பல்வேறு காரியங்களை தானியேலுடைய லைஃப்ப பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி மேனா நம்ம அவர பார்க்க முடியவில்லை. ஆனா ஒரு ஃபேமிலின்னு சொல்லும்போது நாம் பல்வேறு விஷயங்களை யோசிப்போம். ஆம், இன்னும் நம்முடைய வேலை, ஒரு வேலைய பார்க்கிறோம். ஆனா தானியேல் இத எதுவுமே யோசிக்காமல் ஆண்டவருக்காக ஒரு முடிவெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற விஷயம். அப்ப இதுல கூட நம்ம வந்து இப்ப பாருங்க, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஏத்த மாரி நம்ம யோசிச்சு பார்த்தா கூட, தானியேல் அதிலும் ஒரு சிறந்து விளங்கி இருக்கிறார். இப்ப பாருங்க, நாம் வந்து என்ன செய்யறக்குரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கா தான் பிரேயர் பண்றோம். ஒழுங்கா 3 டைம்ஸ் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தானியேலுடைய இடத்துல. ஆ அப்போ ஒரு 30 டேஸ் இப்ப நாட்டுல சட்டம் போட்டாங்க. சரி, ஒரு 30 டேஸ் தானே. சிலர் நினைக்கிறக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப 30 டேஸ் நம்ம பிரேயர் பண்ணாம இருந்தா ஒண்ணும் ஆண்டவர் ஒண்ணும் கோவிச்சுக்க மாட்டார். சிலருடைய கருத்த நான் சொல்லுகிறேன். இத வந்து எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க. சரி, தப்பு அப்படி இல்ல. சிலருடைய இத சொல்லுகிறேன். சிலர் என்ன செய்யலாம்? இல்ல, நம்ம பிரேயர் பண்ணாம இருக்கக்கூடாது. அமைதியா நம்ம பிரேயர் பண்ணிட்டு போலாம். நம்ம வெளிய இப்ப பலகணிகள்லாம் திறந்து வச்சு, எருசலேமுக்கு நேரா முழங்கால் போட்டு, தெரியிற மாரி ஏன் பண்ணணும்? எல்லாரும் நம்ம மேல எரிச்சலா இருக்கிறாங்க. நமக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த சட்டம் கொண்டு வந்ததே நம்மள டார்கெட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நாம எதுக்கு அவங்களுக்கு வீணா ஒரு இஷ்யூவா இருக்கணும், பிரச்சனையா இருக்கணும்? நாம ஒதுங்கிக் கொள்வோம். நாம அமைதியா ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிஞ்சா போதும். ஜன்னலெல்லாம் அடைச்சுட்டு, நாம அமைதியா நம்ம டைம்ல பிரேயர் பண்ணிக்கலாம். அப்படியும் தானியேல் நினைக்கவில்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் போயிருக்கலாம். ஆனா அது அவர் நினைக்கவில்லை. இன்னொரு ஆப்ஷன் இப்படி கூட பண்ணலாம். இப்போ தானியேல் இப்போ ராஜா பாருங்க, இத வந்து ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறார். இந்த 120 தேசாதிபதிகள் இவங்கெல்லாம் தான் மெயினா அதுல பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவருக்கு மேல இருக்கிற
இன்னும் 2 பிரதானிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த விஷயம் தானியேலிடத்துல கன்சல்ட் பண்ணப்பட்ட மாரி தெரியல. இப்போ ம் தானியேல் சரி தெரிஞ்சோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சதோ இல்லையோ, ராஜாவ நேரா போய் பார்த்து பேசலாம். ஏனென்றால், இவருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. இவர் வந்து ராஜாவுக்கு அடுத்த ஒரு போஸ்ட்ல இருக்கிறார். ஒரு ஃபாரினரா இருந்தாலும் அந்த இடத்துல இவர நல்லா வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பேசலாம். ஃப்ரெண்ட்லியா கூட ஒரு அபிஷியலா போய் பேசலன்னா கூட சாதாரணமா, "இப்படி இருக்கு. நீங்க எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் குடுக்கணும்னா" ஏதாவது ஒண்ணு கேட்டு ஒரு அனுமதிய வாங்கி கூட அவர் பண்ணலாம். இந்த எதையுமே அவர் பயன்படுத்தாமல், இப்படிப்பட்ட எந்த முறைமைகளையும் பயன்படுத்தாம, "நான் இப்படிதான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவர் செய்வார் என்று சொன்னால், அதுல அவருடைய வைராக்கியம் வெளிப்படுகிறது. அவர்ட்ட வந்து அவர் அந்த உலக அறிவு, உலக ஞானம் இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை, தேவனுடைய ஒரு ஆளுமை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அந்நிய தேசத்துல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப இன்றைக்கு முதலாவது இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ணணும்னு சொன்னா, நாம் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறதுனால அது நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. இனிமேல் நம்ம இப்படி இருக்கணும். இனிமேல் நம்ம இததான் செய்யணும்னு சொன்னா, அது அவ்வளவு எளிதாக நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. நம்மை தேவன் ஆளுமை செய்யணும். நம்மை தேவன் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி, அவருக்காக ஒரு வைராக்கியமுள்ள சாட்சியாக நாம் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினாலே வல்லமையால் நிரப்பப்பட்டு, அ சாட்சிகளாக எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய, அதற்கு அந்த ஒரிஜினல் பதத்துல பார்க்கும்போது, சாட்சின்னு சொல்லும்போது, அந்த இரத்த சாட்சி என்று சொல்லுகிற அந்த ஒரு மீனிங் அதற்கு வருகிறது. அப்போ ஒரு மார்டையராக கூட அப்படி வந்து ரத்தம் சிந்தத்தக்க சூழ்நிலை வந்தால் கூட சாட்சியாய் நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு பெலன் இருக்கிறவர்களால தான் இந்த ஒரு முடிவை எடுக்க முடியும். இவ்வளவு தூரம் தைரியமாய் இதை எதிர்கொள்ள முடியும். அப்ப இதை நாம் இன்னைக்கு இந்த காலை இந்த இரவு நேரத்துல சிந்திக்கும்போது, இத நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆ வெறும் ஒரு பிரியாரிட்டைசிங் சொல்லும்போது ஒரு சாதாரணமாக அதை நினைக்காமல், ஆண்டவரை முக்கியப்படுத்துறது, ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுக்கிறது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்கு ஒரு விசேஷித்த ஒரு பெலன், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு துணை நமக்கு தேவை. அதை நாம் பெற்று அ சாட்சியாக எந்த இடத்துல நிற்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து, சூழ்நிலைகள பார்த்து அப்படியெல்லாம் நம்ம செயல்படுவோம்னு சொன்னா, கண்டிப்பாக நாம் அ நம்ம வந்து பல சிரமங்களை நாம் சந்திக்க நேரிடும். நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஒரு சவால் நிறைந்ததாக இல்ல நாமே அந்த சவால் நிறைந்ததா மாற்றிக்கொள்வோம். ஆகையினாலே கர்த்தர் இந்த விஷயத்துல முதலாவது நமக்கு ஒரு தெளிவை தருவாராக. அடுத்தது பாருங்கள், அவர் செய்யற விஷயங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் பிரேயர் பண்றார். 3 டைம்ஸ் பிரேயர் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே குறைக்கல. முழங்கால் படியிட்டு ஆண்டவர்ட்ட ஒரு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்த முடியுமோ, இவ்வளவு தூரம் நான் பிரேயர் பண்றேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு இது வந்துருச்சே! அப்படியெல்லாம் நினைக்கல. ஆண்டவருடைய சமூகத்தில ஒரு நீலிங் டவுன் அப்படின்னு சொல்லும்போது, தானியேலுக்கு இந்த சம்பவம்லாம் நடைபெறும்போது, எப்படியும் ஒரு 80 இயர்ஸ், 90 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவ்வளோ வயதுல இந்த மனுஷன் முழங்கால் படியிட்டு, சரீரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஜெபம் பண்றார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். சில நேரங்கள்ல ரொம்ப நெருக்கடி இருக்கும்போது ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறதுக்கு வராது. துதி வராது. ஆனால் தானியேல் இதையெல்லாம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கும்போது, ஆ அந்த அத அவர் செய்யணும்னு சொன்னா இத வந்து ஒரு பிராக்டிஸாக அவர் கண்டிப்பாக பல நாட்களாக செய்து வந்ததுனால தான் அந்த டைம்லயும் என்ன முன் செய்து வந்தபடியே அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ இத ரொம்ப நாளா அவர் ஒரு பிராக்டிஸா பண்ணியிருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பாருங்க 3 வேளை பிரேயர் பண்ணணும்னா, தானியேலுடைய அந்த இத நம்ம பார்க்கும்போது, அவருடைய வேலை 100 அதாவது ஸ்தோத்திரம். அவர் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம்.
அதிலே உள்ள ராஜாவுக்கு அடுத்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அப்போ எவ்வளோ பிஸியா இருப்பாங்க. எவ்வளோ வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால், அப்ப அந்த 3 வேள பிரேயர் பண்றதுல அவர் நெறைய சேலஞ்சஸ் சந்திச்சிருப்பார். கண்டிப்பா அந்த 3 வேள பிரேயர் பண்றதுக்கு அப்படி போகும்போது, அவர் பல இடர்பாடுகளை சந்திக்க நேரிட்டிருக்கும். அந்த டைம் ஒரு ஏதாவது முக்கியமான காரியத்த அவர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இதையெல்லாம் அவர் ஓவர் கம் பண்ணி தான், இவ்வளோ நாளா முன் செய்து வந்தபடியேன்னா, இவ்வளோ நாளா செஞ்சு வந்திருக்கிறார். அதனால இப்பவும் அவருக்கு வந்து இந்த சட்டம் எதிரா வந்த பிறகும், அத அவரால செய்ய முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிராக்டிஸ் முதல்ல அந்த பிராக்டிஸே வந்து கரெக்ட்டா அந்த டைம்ல போய் பிரேயர் பண்றது. என்ன சூழ்நிலை வந்தாலும். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளோ வாய்ப்புகளை தந்திருக்கிறார். தானியேல் இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலே வ ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னு சொன்னா, அந்த முதன்மை இடம், கர்த்தருக்கு தான் முதன்மை இடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டூ காட். புட் காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையிலே அவர் செயல்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அந்த பிர பிரியாரிட்டீஸ் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரா? ஆண்டவர், அவருக்கு அடுத்த காரியங்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள், அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்தது நம்முடைய ஃபேமிலி, அடுத்தது நம்முடைய வொர்க். ஆனால் பல நேரங்கள்ல நம்முடைய வொர்க் வேலை தான். வேலை அது நம்ம பல காரியங்கள சொல்றோம். ரொம்ப பிஸியா போகுது, இல்ல டென்ஷனா இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த வேலைய முதன்மைப்படுத்துகிறதுக்காக முதல் இடத்துல அது வந்துருது. ஆனால் இதுல நமக்கு கர்த்தர் நல்ல கிருபைகள தரணும். ஒரு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுக்கும்போது, ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மிக ஆச்சரியமா இருக்கும். மிக அற்புதமாக இருக்கும். சரி. இப்போ இந்த பிரியாரிட்டைசேஷன் அவர் குடுக்காமல் இருந்தார். ஆண்டவருக்கு முதன்மை இடம் கொடுக்காமல் இருந்திருந்தார். எப்படி இருக்கும்? அந்த ஒரு வியூல நம்ம சிந்திக்கும்போது, இப்போ தானியேல் இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் வந்து பின்வாங்கிட்டார்ன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பிரேயர சரி நம்ம ஒரு 30 டேஸ் தானே, பிரேயர் பண்ணாம இருப்போம் என்று அவர் இருந்திருந்தால், அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்கும்? இப்ப சிங்க கெபியில போடப்படுகிற ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காது. அவர் அதுல கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டிருப்பார். ஆனால் தேவனுடைய ஃபேவர அவர் இழந்திருக்கிறக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் அவர் வைராக்கியமா இருக்கிறனால தான் கர்த்தரும் அவருக்காக விசேஷமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அ தானியேல் இந்த குறிப்பிட்ட இடத்துல இப்போ அவர் இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர மகிமைப்படுத்துகிறார். ஹானர் பண்றார். ஆண்டவர மகிமைப்படுத்துகிறார். ஆனா அந்த காரியத்தை அவர் செய்யாமல் இருக்கும்போது, அந்த எதிரிகள பாரு இத செஞ்ச உடனே அவன் பிரேயர் பண்ணல அப்படின்னு சொல்லுகிறக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கும். இப்படி நம்ம ஒரு சட்டத்த கொண்டு வந்தோம்னா பாரு அவன் பிரேயர் பண்ணல. அப்போ அவன் பயந்துட்டான். இல்லாவிட்டா அவனால இ அப்போ இந்த விஷயத்துல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறக்குரிய இத கூட ஒரு குற்றமா அவர்கள் மாற்றுகிறக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அத வைத்து அவர்கள் வேற எதுவும் செய்ய முடியாது. சிங்கக்கெபிக்கு தானியேல் காப்பாற்றப்பட்டிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய கிரியை அதுக்கு பிறகு தடைபட்டிருக்கும். அவருக்காக விசேஷமா செயல்பட்டு வந்த ஆண்டவருடைய அந்த கிரியை இருந்திருக்காது. இப்ப இந்த நபர்கள் என்ன செய்வாங்க? இந்த விஷயம் இல்லன்னா இன்னும் தேடுவார்கள். இப்ப இந்த காரியத்துல இவன குளோஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம், முடியல. வேற ஒரு விஷயத்துல இவர சிக்க வைத்து, அதற்கு பிறகு தானியேலுக்கு அந்த ஃபேவர் இழந்து போகும்போது, அவர் ஒரு மிஸ்டேக்ல இதுல மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் அவருக்கு அதிகமா போயிரும். எங்கேயாவது ஒண்ணுல மாட்டி, அவர் அந்த மேன்மையை அவர் இழந்திருக்கிறக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இந்த ஹிஸ்டரியிலேயே தானியேல் இடம் பிடித்திருக்கிறக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்காது. அதற்கு அடுத்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படுக்கையிலே தரிசனங்கள், சொப்பனங்கள் இப்படியெல்லாம் சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். படுக்கையில அவருக்கு வந்து தரிசனங்கள் கிடைக்குது, சொப்பனங்கள் கிடைக்குது. யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு எண்ட் டைம்ஸ்ல உள்ள விஷயங்கள், கடைசி காலத்துல உள்ள விஷயங்கள் சும்மா படுத்திருக்கும்போது அவருக்கு அதையெல்லாம் ஆண்டவர் குடுக்கிறார். தரிசனங்கள் இதெல்லாம் ஆண்டவர் குடுக்கிறார். இதையெல்லாம் அவர் இழந்திருப்பார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ அவர் இழந்திருப்பார். உலக ஆசீர்வாதம் ஒருவேளை கிடைத்திருக்கும். உலகத்துல ஒரு அவர் பயப்படுகிற ஒரு ஒரு உதாரணத்துக்கு பயப்பட்டு அத செய்யாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கலாமே ஒழிய, ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் இழந்து போயிருக்கும். ஆ தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நீயோ வென்றால் முடிவு கால் மட்டும் போய் இளைப்பாறு அப்படியெல்லாம் சொல்றத பார்க்கிறோம்.
இந்த பாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்காம போயிருக்கும். இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்பிளா இன்னைக்கு பைபிள்ல பார்க்கும்போது யோசேப்பு, தானியேல்னு சொல்லும்போது, அத நம்ம வந்து ஒரு யூத்துக்கு சொல்றதா இருந்தாலும், எங்கேயுமே அவங்கள எடுக்காம இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸா அவங்களுடைய லைஃப் இருக்கு. இதற்கு காரணம் அவர்கள் அவ்வளோ வைராக்கியமாய் இருந்தபடினால. ஆனா இத அவங்க செய்யாம போயிருந்தா, இவ்வளவு தூரம் அவர்கள் பேசப்பட்டிருக்க மாட்டார்கள். இவ்வளவு தூரம் அவர்கள் மரித்தும் இன்னும் பேசுகிறவர்களாய் இருந்திருக்க மாட்டார்கள். அவருடைய சாட்சி இவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருந்திருக்க முடியாது. பாருங்கள், அந்த பிரியாரிட்டைசிங் ஆண்டவருக்கு முதன்மை இடத்தை கொடுக்கும்போது, கர்த்தர் அவர்களை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ இதுல நம்ம சிந்திக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நமக்கு விரோதமாய் எரிச்சல், பொறாமை இதனால செயல்படுகிற நபர்கள் இருக்கலாம். வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம். இப்போ நம்ம அந்நிய தேசத்துல இருந்து போய் உங்கள ஒரு நல்ல போஸ்டிங்ல நீங்க இருக்கிறீங்க. நல்ல ஒரு நிலையில இருக்கிறீங்க. உங்க ஃபேமிலி நல்லா பல விஷயங்கள்ல முன்னேறுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கிறாங்க. எரிச்சல்கள், பொறாமைகள் இவைகளை எதிர்கொள்ள நேரிடும். இது அந்நிய தேசத்துல அல்ல. இங்கே இந்தியர்களே பார்க்கும்போது, இந்தியாவிலே வேலை பார்க்கிறவங்க, ஒரு கிறிஸ்தவர் என்கிற பெயர்ல அவங்க முன்னேறும்போது பல பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறார்கள். இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள். அவங்கள ரொம்ப டார்கெட் பண்றாங்க. அவங்களுக்கு வரவேண்டிய சில நன்மைகளை இழக்க செய்கிற அளவுக்கு காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தானியேலுடைய லைஃப் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு முதன்மை இடத்தை கொடுப்போம்னு சொன்னா, அவர்கள் நம்மை டார்கெட் பண்ணி கொண்டு போய் வந்து கார்னர் பண்ணி ஒரு சிங்கக்கபியில போட்டது மாரி, ஒரு தீமை நமக்கு நேரிடுகிற மாரி சூழ்நிலை வந்தாலும், அங்க இருந்து கர்த்தர் நம்மை மீண்டும் உயர்த்த வல்லவர். அங்க இருந்து கர்த்தர் நம்மை ஒரு சாட்சியாக, அ இல்லாவிட்டால் எங்க அவர்கள் வந்து நமக்கு ஒரு வெட்கத்தையும், நிந்தையும் ஏற்படுத்த நினைத்தார்களோ, அதே இடத்துல ஒரு கீர்த்தியும், புகழ்ச்சியுமாக வைக்க வல்லவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தானியேலுடைய லைஃப் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இதை குறித்து சற்று விளக்கி சொல்லும்படியாக தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கேயும் இது நம்ம பார்த்தது கூட தானியேல் வந்து ரொம்ப ஒரு நாள் ராஜா கூட பழகியாச்சு. ஒரு நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு ஆரம்பத்திலேயே அந்த மனுஷனிடத்துல காணப்பட்ட வைராக்கியம், ஆண்டவருக்காக, அவர் வசனங்களுக்காக, அவருக்கு அதுக்கு எவ்வளவு பிரியாரிட்டி குடுத்தார் என்பதை 1ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். இப்ப அதிலே தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள். இந்த பகுதியில நாம் பார்க்கும்போது, தானியேலுக்கு கிடைத்த தானியேல் அந்த 3 வாலிபர்கள் அவர்களுக்கு கிடைத்த மேன்மைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வாலிப வயதிலேயே இந்த ஆண்டவருக்கு பிரியாரிட்டி கொடுக்கிற, முதன்மை இடம் கொடுக்கிற, அவருடைய வசனத்துக்கு முதலிடம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதான் முக்கியம். நாட்டினுடைய சட்டங்களோ, அவங்க என்னென்ன இது வச்சிருக்கிறாங்களோ, எனக்கு அது காரியம் இல்ல. நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். இப்ப ராஜ போஜனம் அதனால தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லும்போது, ஒருவேளை சிலர் நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் ராஜ போஜனத்தினால தீட்டுப்படுத்த மாட்டேன்னு அவர் சொன்னதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இவர் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறார். அ இஸ்ரவேல் தேசத்துலன்னு சொல்லும்போது அந்த ஃபுட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ பாருங்க இஸ்லாமிய இதுல ஹலால் அப்படின்னு சொல்றத நாம் அறிந்திருக்கிறோம். கண்டிப்பா யுஎஸ்லும் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலால்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க அவங்க எந்தெந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் இருக்காது. புரோஹிபிட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அலோவ் பண்ணப்பட்ட ஃபுட்ஸ் அது மட்டும் தான் அவர்கள் சமைப்பார்கள், செய்வார்கள். அதான் அந்த ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாரி யூத தேசத்துலன்னு சொல்லும்போது,
அங்கே வந்து அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அவங்க அந்த பெர்மிட்டட் ஃபுட்ஸ் தான் அங்க இருக்கும். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது, அவர்கள் எதையுமே வந்து ஃபுட்ல கொண்டு வருவாங்க. அ அதாவது ஆண்டவர் எதையெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறாரோ, அந்த மாரி விஷயங்கள அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அது வந்து இவருக்கு ஒத்து வராது. அந்த அந்த மாரி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறது இவருக்கு ஒத்து வராது. அதுவும் ராஜா சாப்பிடுறதுன்னு சொல்லும்போது, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எந்த இதுவுமே இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அந்த ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ணப்படும். திராட்சை ரசம். ஆனா இதுல எல்லாம் பார்க்கும்போது, அவருக்கு அவருடைய தேசத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை அங்கேயும் போய் அப்ளை பண்ண இது பண்றாரு. நம்ம இன்னொரு நாட்டுல இருக்கிறோம். இல்ல இங்க நம்ம இது மாரி தான் இருக்கணும். அப்படி நினைக்கல. இல்ல ராஜ போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு டைம். அந்த டைம்ல அவருக்கு ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னு சொன்னா. வேலை கூட இன்னும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங். கொஞ்சம் பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணப்பட்டதே பெரிய விஷயம். செலக்ட் பண்ணி நமக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கிறாங்க. ட்ரெய்னிங் குடுக்குற இடத்துல பார்த்தா ராஜ போஜனம் அப்படின்னு சொன்னா, சரி ஏதோ கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சிலர் அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் தானியேல் அங்க போய் தன்னுடைய தீர்மானத்தை சொல்லுகிறார். இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப சொல்லும்போதே அங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை அவர் எதிர்கொள்ளுகிறார். இல்ல அப்படி பண்ண முடியாது அப்படின்னா, அவர் சொல்றார் 10 டேஸ் எனக்கு டைம் குடுங்க. அப்ப பாருங்க அந்த பிரேயரோடு அவர் அதை முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பேசணும்னு சொன்னா, சொல்லணும்னா, இதுக்குரிய பெர்மிஷன கேட்கணும்னா, அதற்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா, நம்ம எல்லாரும் இங்க பல்வேறு இடங்கள்ல வேலை பார்க்கிறவர்கள், பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விதமான அதிகாரிகள் எப்படிலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு லீவு கேட்கறதுனா, இல்ல நம்முடைய சைட நம்ம சொல்லணும்னு சொன்னா, எவ்வளோ பிரச்சனைகள நம்ம எதிர்கொள்ள நேரிடும். ஆனா தானியேல் இத வந்து சொல்றார் பொலைட்டா. ரொம்ப ஒரு மாரி ஒரு அடமன்ட்டா அப்படியும் இல்லாம, பொலைட்டா சொல்றார். எனக்கு 10 டேஸ் எங்கள டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த 10 டேஸ்ல ஆண்டவர் செய்ற ஒரு கிரியை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாருன்னு சொன்னா, அந்த முதன்மை இடம் கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறார்? அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அந்த 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும், ஞானத்திலும், அறிவையும், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அதாவது இவங்களுக்கு ஆண்டவர் வந்து விசேஷித்த ஒரு விஸ்டம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் குடுக்குறார். இப்ப 10ல ஒரு நபரா தானியேல் இல்ல. 10 பேர்ல இவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்ற மாரி இல்ல. இவங்க எக்ஸெல் பண்றாங்க. இவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அவருடைய பேச்சு, ஞானம், சாமர்த்தியம் எதுல பார்த்தாலும் இவர்கள் மிக சிறப்பா இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எந்த கொஸ்டின் பண்ணி பார்த்தாலும், அவங்களுடைய பேச்சு, அவங்க ஆன்ஸர் பண்ற விதம், அது வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. இவர் வந்து ஒரு தீர்மானம் இல்லாமல் இருந்திருந்தால், இவருக்கு எந்த அளவுக்கு மேன்மை கிடைச்சிருக்கும்னு தெரியாது. இல்லாவிட்டால் இவர் பேசப்படுகிற ஒரு நபராக இருந்திருக்க மாட்டார். ஏன்னா இவருடைய விஸ்டம் இதெல்லாம் சாதாரணமா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது, கர்த்தர் அவருக்கு குடுத்த ஞானம் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த அத்தனை பேரை காட்டிலும் நமது 20ஆம் வசனத்துல பார்த்தோம். 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இப்போ ஒரு லோக்கல் பீப்பிள் இருக்கிறாங்க. இப்ப பாபிலோன் தேசத்துல அவர் இருக்கிறார். இவங்க வந்து லாங்குவேஜ் படிக்கிறாங்க. இன்னும் அங்குள்ள பல்வேறு விஷயங்கள கற்றுக்கொள்ளுகிறார்கள். லாங்குவேஜ்ல யார் எக்ஸெல் பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரியும். இப்ப லோக்கல் பீப்பிளோட அந்த அளவுக்கு நம்ம போட்டி போட முடியாது. நாம கற்றுக்கொள்வோம். அவர்கள் அளவுக்கு நம்ம பேசுறதுக்கு இது பண்ணுவோம். ஆனா அவங்க அளவுக்கு வராது. ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் அதுல 10 மடங்கு சமர்த்தராக இவர்களை மாற்றினார். லாங்குவேஜ், சாமர்த்தியம் எல்லா விஷயங்களும். அப்ப பாருங்க கர்த்தருக்கா ஒரு தீர்மானம் செய்யும்போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, வெட்கப்பட்டு போற மாரி விடுறதில்ல. அந்த இடத்துல மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மையாக நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிறந்து விளங்கச் செய்கிறார். அதனால இவர்கள் ஸ்பெஷலா ரெக்ரூட் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். ராஜா பார்க்கிறார். மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு வித்தியாசம் இவள்ட்ட இருக்கு. அப்ப இங்க இருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா அரண்மனையில அவங்களுக்கு கிடைக்கிற போஸ்டிங்ஸ், அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அ ஒரு கட்டத்தில தானியேலை அந்த ராஜ்யத்திலே ஒரு முதன்மை நிலைக்கு, ராஜாவுக்கு அடுத்தது தானியேல் தான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு, அது பாபிலோன் பாபிலோன் ராஜ்யமா இருந்தாலும், அடுத்தது மேதிய பெர்சிய ராஜ்யமா இருந்தாலும், எப்பவுமே தானியேல் அந்த டாப் பொசிஷன்ல வர அளவுக்கு அவர கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதற்குரிய
அந்த ரெக்ரூட்மெண்ட், அந்த ஹையர் பண்ணப்பட்ட விஷயம் எங்க நடக்குதுன்னா, இந்த இடத்துல தான் நடக்குது. அங்க இருந்தே நம்ம பார்க்கும்போது, அவர் ஆண்டவருக்காக அவ்வளவு தீர்மானமா, அவ்வளவு தூரம் ஒரு உறுதியா இருக்கும்போது, முதன்மைப்படுத்தும்போது, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம். அப்படின்னு இருந்தபோது, அவரை ஆண்டவர் எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு இவைகளெல்லாம் சிந்திக்கும்போது, நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் பற்றி எரியட்டும். நமக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவருக்காக இப்படி பிரகாசிக்கணும். ஆண்டவருக்காக ஒரு தீர்மானமா நிக்கணும். அதற்குரிய பலன் வேணும். அதற்குரிய கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எவ்வளவு தூரம் தாழ்த்த முடியுமோ இதற்குரிய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்படி நாம் செயல்படுவதற்கு இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் இதற்குரிய ஒரு விசேஷித்த பலனை கர்த்தர் நமக்கு தரணும். ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். எந்த இடத்திலும் தைரியமா நம்முடைய சைட நம்ம தெரிவிக்கிறதுக்கு இதுதான் எங்களுடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்குமானால், அவருடைய வசனங்களை குறித்து நம்ம ஒரு வேவரிங்ல இல்லாம, இப்படிதான் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அப்படி செய்தால் கண்டிப்பா ஆண்டவர் நம்மை சிறந்து விளங்கச் செய்வார். நம்மை ஷைன் பண்ண செய்வார். அந்த இடத்துல ஆண்டவர் மேன்மையாக நிறுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம எந்தெந்த விஷயங்கள இல்ல இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு நினைக்கிறோமோ, அதுல நீங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமலே யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்கள்ல பாருங்க, அஹ் அவருடைய ஓய்வு நாளை குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்றதுக்கு உனக்கு வேற எதுவும் தேவையில்லை. என்னுடைய ஓய்வு நாளை நீ கனம் பண்ணு. அதை நீ பரிசுத்தமா ஆசரிக்கணும். அன்னைக்கு உன் சொந்த இஷ்டமானபடி நீ செய்யாத. உன் காலை விலக்கு. உனக்கு இஷ்டமானதுக்கு உன் காலை விலக்கு. உன் இஷ்டத்தின்படி செய்யாம நீ அதை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயானால் நான் அந்த உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு பிரியாரிட்டி, ஆண்டவருக்கு ஒரு முதன்மை இடம். அவர் தான் என்னுடைய லைஃப்ல முதன்மை என்பதை நாம் உணர்வோம். அப்படி நாம் செயல்படுவோம்னு சொன்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை மற்றவர்கள் முன்பாக ஒரு சாட்சியாக எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த எதிர்ப்புகள், தடைகள் எவைகள் வந்தாலும் நம்ம தைரியமா ஆண்டவருக்காக நிற்க. பாருங்க, தானியேல் இதெல்லாம் குறித்து ரொம்ப மைண்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். அவருக்கு எதிராக வந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் அவர் பெருசா மைண்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். அதை குறித்து இது பண்ணாம நாம ஆண்டவரை பிரியப்படுத்துறோம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார்ன்னு சொல்லி பிரேயர்ல ஆண்டவர்ட்ட அதை தெரியப்படுத்துகிறார். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், சிலர்ட்ட கண்டிப்பா அதை ஷேர் பண்ண வேண்டி வந்திருக்கும். ஆனா அப்படி ஒண்ணுமே அவர் ஷேர் பண்ண மாரியே தெரியல. அவருக்குள்ள ஒரு குழப்பம், கன்ஃப்யூஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா, ராஜாவ போய் பார்க்கிறதோ, ஏதாவது அப்படி எந்த முயற்சியும் அவர் எடுக்காததுல என்ன தெரியுதுன்னா, தானியேலுக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் பவுல் சொல்றார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர் என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொன்னது மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எலிசாவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எலியாவின் தேவன் எங்கே? சால்வையை முறுக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ ஊழியர் சொன்னார், இந்த சால்வையை முறுக்கிறது அப்படின்னு சொல்றது அந்த வைராக்கியத்தை காட்டுது அப்படின்னு. ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியமா நம்ம நிக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் என்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை, ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ள பற்றி எரிய செய்வாராக. ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், பாடல்களை கேட்கிறோம். ஏதோ கேட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் உண்டாகணும். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், அவருடைய வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. செய்வோம்னு சொன்னா ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு பின்னாடி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஆண்டவரை விசுவாசித்தால் உலகத்தை நாம மேற்கொள்வோம். நாம் இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்வோம், ஜெயம் எடுப்போம். உலகம் நமக்கு பல சேலஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும், சவால்களை கொண்டு வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து பல தாக்குதல்கள் நமக்கு எதிராக வந்துட்டே இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகள் அதன் மத்தியில சவாலாக தேவனை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன்.
சற்று நேரம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அடுத்த பகுதிகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லலாம். எல்லாரும் சேர்ந்து தயவாக என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். நல்ல சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வேதத்தில் எழுதி தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது, எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்மை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தாரும். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், கர்த்தரே தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிவதற்கு நாங்கள் கண்டிப்பா ஒரு வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் எழும்பி ஆக வேண்டும். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஜெப ஐக்கியத்துல சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த அக்கினி பற்றி பிடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எவ்வளவு வைராக்கியமாக பல்வேறு விஷயங்களை வைத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலும், வேலை ஸ்தலத்திலும், இருக்கிற இடங்களிலும் ஒரு வைராக்கியமுள்ள சாட்சியாக, ஒரு அக்கினியாக பற்றி எறிய தேவையான ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த நேரத்துல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிரப்புவதாக. விசேஷமாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்கள்ல வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம், அவர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. சிறு பிள்ளைகளை தொடுவீராக, வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைராக்கியமாய் மாற்றும். தானியேலை போல, யோசேப்பை போல கர்த்தரை முதன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள்லாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், எங்களுக்கு தயவாய் இரக்கம் செய்யும். ஞானம் என்கிற பெயர்ல ஞானமா நாங்க செயல்படுகிறோம் என்று நினைத்து கொண்டு பல இடங்களில் உமக்கு முதலிடம் கொடுக்க தவறி நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாகவும், சிக்கல்களுக்குள்ளாகவும், கண்ணிகளுக்குள்ளாகவும் மாட்டிக்கொள்கிறோம். தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இன்னல்களை சந்திக்கிறோம். தேவன் எங்களுக்கு தயவாய் இரக்கம் செய்தள்ளும்படி ஜெபிக்கிறோம், உதவி செய்தள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல அடியனோடும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இதை தொடர்ந்து இன்னும் கேட்க போகிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், ஆன்லைன்ல இதை ஆண்டவரே அறிந்து கொள்ள போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு கிரியை உண்டாக பரிசுத்த அக்கினி பற்றி பிடிக்க கர்த்தர் உதவி செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த அபிஷேகம் எல்லா தேவ பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இது எங்களால முடியாது, எங்களுடைய அறிவினாலே, ஞானத்தினாலே இது முடியாது. கடைசி நாட்கள்ல அறிவு பெருக பெருக அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது. உண்மையில் உள்ள அன்பும் குறைந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆதி அன்பு குறைந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எங்களை மீண்டும் உயிர்ப்பியும், மீண்டும் எங்களை உயிர்ப்பியும், மீண்டும் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆதி நிலை அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் அப்பா. இப்படி பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிறுத்தும். ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். அவர்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களை தேவனுடைய அனுகூலம், தயவு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக சாட்சியாக ஆண்டவர் நிற்க பிரயாசப்படும் போது அந்தந்த இடங்கள்ல சில அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்பி தாரும். தானியேல் தன்னுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தின போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அங்கே இருந்தார். அதற்கு ஒரு 10 days ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த தீர்மானத்தை செயல்படுத்த அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இப்படிப்பட்ட அனுகூலம் செய்யக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பி தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம், தயவு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தரியு ராஜாக்களை போல நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், உண்மையான நபர்களை நேசிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த கரங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தயவாய் இறங்கி கிரியை செய்தருளுவீராக, ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் வல்லமையுள்ள நாம மகிமைப்படுவதாக. மீதமுள்ள ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெப வேளைகளையும் ஆண்டவர் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். தானியேலை போல நாமும்
கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அவருக்காக நம்ம வைராக்கியமாக வாழ, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்க, நம்ம தைரியமாக கர்த்தருக்கென்று நம்ம செயல்பட கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி பாஸ்டர். நம்ம தொடர்ந்து எஃப்ஜிபிசி கோடம்பாக்கம் அ ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் குடும்பத்துக்காகவும் நாம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். தேங்க் யூ சோ மச் பாஸ்டர்.